அருள்மிகு ஸ்ரீதேவி பிடாரி சீமாத்தம்மன் ஆலயம் 5வது வாரம் ஆடி திருவிழா இனிதே நடைபெற்றது. வணக்கம் சார். நாங்கள் 13 வருஷமாக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சக்தி வாய்ந்தவர், நீங்கள் நம்பி காலை எடுத்து வச்சிங்கன்னா அவன் நல்லபடியாக நடத்தி கொடுப்பான். நம்பிக்கை தான் மெயின் காரணம், சரிங்களா? அதனால் நீங்கள் நம்பி வர சொல்லுங்கள். எல்லா பக்தர்களையும் இங்கே வந்து எதுவுமே நடக்காமல் இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா இது வரைக்கும். நம்மளும் கைவிட மாட்டோம். இதே ஊர் தான், இதே ஊர் தான். இந்த வாட்டி தான் நான் எடுக்கலை, போன வருஷம் நான் எடுத்தேன். அதனால் அடுத்த வருஷமும் நாங்கள் எடுப்போம், குடும்பத்தோடு வந்து எடுப்போம், சிறப்பாக எடுப்போம். மாதம் மாதம் இங்கே எடுப்போம் நாங்கள். சிறப்பாக ஒன்றுமே நம்பிக்கை தான், அம்மாவோட கூட்டிட்டு தான் நம்பிக்கை தான், அம்மாவோட நம்பிக்கை தான் நாங்கள், சரிங்களா? அவளை மிஞ்சி எதுவும் கிடையாது, அவள் இருக்கா எங்களுக்கு. அதனால நாங்கள் தைரியமாக வந்து இது பண்ணுறோம். நாங்கள் வந்து 5 வருஷமாக இருக்கிற இந்த இடத்துல மெட்ராஸில் இருந்தாங்க.
இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. வந்து தான் இருக்கிறோம் நாங்கள். ஆமாம் சம்மதி சன்னதி. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் வந்து விழுப்புரம். நாங்கள் இருக்கிறது மெட்ராஸில் இருக்கோம். நாங்கள் வந்து பிறகு மெட்ராஸில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து 25 வருஷம் ஆகுது மெட்ராஸுக்கு வந்து. நாங்கள் இப்போ வந்து நான் 13 வருஷமாக இங்கே வரேன் அம்மாக்கிட்ட. அந்த அளவுக்கு செய்கிறோம். ஆமாம் சம்மதி. பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தான். இந்த சீமாத்தம்மன் பேருன்றது வந்து இந்த உலகத்திலே ஒரே கோவில் இங்கே மட்டும் தான். நிறைய இடத்துல வந்து முத்துமாரியம்மா, காமாட்சி அம்மா எல்லாம் இருக்காங்க. ஆனால் சீமாத்தம்மன்ற பேர் வந்து இவங்களுக்கு ஒரு ஆள் மட்டும்தான். இவங்க மட்டும்தான். எனக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். அம்மாக்கிட்ட 2021 வந்து அம்மா எனக்கு இதுமாரி கல்யாணம் ஆகலைம்மா, எனக்கு வந்து நான் தீ மிதிக்கிறேன், கரகம் தூக்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் வந்து கரகம் தூக்குனேன். அடுத்த அந்த வருஷத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் குழந்த ஒரு 2 வருஷமாக தள்ளி போயின்னு இருந்தது. அதுக்கும் வந்து நான் கரகம் எடுக்கிறேம்மா, எனக்கு வந்து வேண்டுதல், இங்கே வேண்டுதல் வச்சா எனக்கு பையன் வேணும் அப்படின்னா என் பையன் அங்கே நிற்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு பையன் பிறந்தது. வேண்டிய வரம் கொடுக்கும் சீமாத்தம்மன். நம்பி வரலாம், அவ்வளோதான். இங்கே என்ன சொல்கிறதுனா எல்லோரும் விரதம் இருந்து திருவாரூர் வரைக்கும் நடைப்பயணம் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனால் எல்லோரும் மொத்தமாக போயிட்டு அங்கே அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக இங்கே வருவாங்க. ஆமாம், சின்ன வயசில் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தான் என்னோடய இதுவே. கோயில் வந்து கும்பிட்றீங்க? ஆமாம், எல்லாருமே வெள்ளிக்கிழமைனா இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ கூட்டம். வெள்ளிக்கிழமை அவ்வளோ விசேஷம் இங்கே கோயிலில். சீமாத்தம்மன் எப்படி பேர் வந்து? சீமாத்தம்மன் பேர் அவர் தான். ஏன்னா அவர் அப்பா பாலாஜி அண்ணாவுடைய தர்மகத்தா இருக்கார். அவர் அப்பா காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில். யார் இவங்க தலைமுறைக்கு தலைமுறை இருக்குது இந்த கோயில். எப்படி வந்ததுனே தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் இருக்கும். எப்படியும் என் அம்மா சொன்னது எனக்கு தெரிஞ்சு தாத்தா வந்து 250 வருஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே எப்போ வந்ததுன்னு தெரியலன்றாங்க. இங்கே தலைமுறையாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ என் தலைமுறை, அடுத்தது என் பிள்ளை தலைமுறை, ஏதோ 4-5 தலைமுறை ஆகி போச்சு இது வரைக்கும். இங்கே இப்போ இன்றைக்கி தீமிதி, நாளைக்கு வந்து அம்மன் அலங்காரம் ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை வந்து இது அன்னதானமும் கூழ் வாழ்ப்போம், கரகம். அம்மன் வந்து ஊர்வலமாக வருவாங்க. தெருவாக போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து கும்பம், கடைசியில் வந்து கும்பம். அப்புறம் கலை நிகழ்ச்சி வைக்கிறாங்க. நிறைவேறுது. என் பேர் வந்து முத்து. ஓம் சக்தி. சீமாத்தம்மன் சக்தி வாழ்ந்தவோ, அவங்களுடைய மக்களை காப்பாற்றணுவோ. அவள் சக்தியால் மக்கள் கூடி வரும். விரதம் 4 மூலம் விரதத்து வருஷமானா ஜனங்க கூடி வரும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி இல்லாத இவ்வளோ பேர் பூ மிதிக்க மாட்டாங்க. சக்தி இருக்கிறதுனால தான் அனைவரும் பக்தரெல்லாம் சேர்ந்து பூ மிதிக்கிறாங்க. அவள் சக்தி வாழ்ந்த சீமாத்தம்மன் தாயை. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.